வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். உலகை உலுக்கும் 3 முனைகள்: ஈரான், தைவான், ஹார்மூஸ். பெய்ஜிங் உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் ஷி எடுத்து அதிரடி முடிவுகள். ஒருபோதும் சொதப்பாதீர்கள். பெய்ஜிங்கில் ஷி ஜின்பிங் போட்ட கண்டிஷன் என் நண்பர் என உருகிய ட்ரம்ப். வல்லரசுகள் கைகோர்ப்பதை பார்த்து நடுங்கும் ஈரான். பெய்ஜிங்கில் நடக்கும் ரகசிய ஆடுபுலி ஆட்டம். ஈரானை விடுமா சீனா? அமெரிக்காவிடம் மழுப்பல் பதில். குறுக்கு பாதையில் சீனாவின் ஆபத்தான அரசியல். ஈரானுக்கு செக் வைத்த சீனா. இனி ஆயுதங்கள் கிடையாது. ட்ரம்பிற்கு ஷி ஜின்பிங் கொடுத்து ரகசிய உறுதிமொழி. போர்முகங்களுக்கு நடுவே சமாதான பேச்சு. வாஷிங்டனில் 8 மணி நேரம் நீடித்த இஸ்ரேல் லெபனான் விவாதம். ஈரானின் ஆதரவு பிடியிலிருந்து சிதறியது ஹமாஸ் ஹிஸ்புல்லா. மோடி ஒரு பொக்கிஷம். ஐக்கிய அரபு அமீரகம் புகழாரம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான உயர்மட்ட உச்சி மாநாடு நிறைவடைந்தது. இந்த சந்திப்பில் உலக பாதுகாப்பை தீர்மானிக்க 3 முக்கிய பிரச்சினைகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் குறைந்துவிட்டு எரியும் ஈரான் இஸ்ரேல் போரை தணிப்பதில் சீனாவின் பங்கை அமெரிக்கா பெரிதும் எதிர்பார்த்தது. ஈரானின் பொருளாதார தூணாக இருக்கும் சீனா போர் நிறுத்தத்திற்கு தெஹ்ரானை வலியுறுத்த வேண்டும். ஈரானின் இறையாண்மையை மதிக்கும் அதே வேளையில் போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக ஷி ஜின்பிங் சமீட்சை செய்துள்ளார். உலக எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியான கார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளன. எத்தகைய மோதல் சூழலிலும் ஹார்முஸ் வழியாக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் உறுதி பூண்டுள்ளனர். இது உலகளாவிய பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவிற்கு பெரும் தலைவலியாக இருக்கும் தைவான் குறித்து இரு தலைவர்களும் காரசாரமாக விவாதித்தனர். தைவான் விவகாரத்தை தவறாக கையாண்டால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி போருக்கு வழிவகுக்கும் என ஷி ஜின்பிங் எச்சரித்துள்ளார். தைவானுக்கான ஆயுத ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் இப்போதைக்கு எந்த தெளிவான முடிவையும் அறிவிக்காதது ராஜதந்திர ரீதியாக அவர் ஒரு சலுகை வழங்கியுள்ளாரோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவும் அமெரிக்காவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஷி ஜின்பிங்கின் முழக்கமும் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என்ற ட்ரம்பின் புகழாரமும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு தற்காலிக அமைதி நிலவுவதை காட்டுகிறது. இருப்பினும் வர்த்தகம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான போட்டியில் இரு நாடுகளும் தங்களது பிடியை தளர்த்தவில்லை. உலகளாவிய மோதல் குறித்த அச்சம் ஒரு புறம் இருந்தாலும் உலகின் இரு மிகப்பெரிய சக்திகளுக்கு இடையிலான இந்த சந்திப்பு போர் பதற்றத்தை குறைப்பதற்கான ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணத்தின் முதலாம் நாள் உலக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளது. 600 ஆண்டுகள் பழமையான சொர்க்க கோயிலுக்கு சென்று வந்த பிறகு ஷி ஜின்பிங் மற்றும் ட்ரம்ப் இடையே நடைபெற்று அரசு விருந்து மற்றும் பேச்சுவார்த்தைகள் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளன. ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் இடையிலான தனிப்பட்ட நட்பு இந்த பயணத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஷி ஜின்பிங்கை சிறந்த தலைவர் மற்றும் என் நண்பர் என்று வர்ணித்த ட்ரம்ப் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார். இருவரும் நாடுகளும் இணைந்து உலகில் நிலைத்தன்மையை ஏற்படுத்த முடியுமா என்று வரலாற்று சிறப்புமிக்க கேள்விகளை ஷி ஜின்பிங் ட்ரம்ப் முன்னால் வைத்தார். அடுத்த 3 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலான காலத்திற்கு இரு நாடுகளின் உறவை வழிநடத்த 3 முக்கிய தூண்களை தலைவர்கள் உறுதி செய்துள்ளனர். போட்டிக்கு பதிலாக கூட்டாளிகளாக செயல்பட தீர்மானம். இந்த ஆண்டை சீனா அமெரிக்க உறவுகளின் வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக மாற்ற இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. பேச்சுவார்த்தையில் மிகவும் பதற்றமான பகுதியாக தைவான் விவகாரம் இருந்தது. தைவான் விவகாரத்தை சரியாக கையாண்டால் ஸ்திரத்தன்மை கிடைக்கும், தவறினால் அது மோதலுக்கும் போருக்கும் வழிவகுக்கும் என ஷி ஜின்பிங் எச்சரித்தார். அமைதிக்கு ஒரே அச்சுறுத்தல் சீனா தான் என தைவான் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக அறிக்கை வெளியிட்டது. தைவான் தொடர்பான கேள்விகளை ட்ரம்ப் மௌனமாக தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார உறவுகளை மேம்படுத்த சீனா தனது வாய்ப்பு கதவுகளை இன்னும் அகலமாக திறக்கப் போவதாக உறுதியளித்துள்ளது. அமெரிக்க சோயா பீன்ஸ், மாட்டிறைச்சி மற்றும் விமானங்களை வாங்குவதற்கு சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு பிணக்குகளை தீர்க்க ஒரு நிரந்தர வர்த்தக வாரியத்தை அமைக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஈரான் போரின் 76வது நாளில் எட்டப்பட்டு முக்கிய உடன்பாடு. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான கார்முஸ் ஜலசந்தி எக்காரணம் கொண்டு மூடப்படக்கூடாது என்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டின. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்பதில் வல்லரசுகள் உறுதியாக உள்ளன. பெய்ஜிங்கில் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் சிரித்து பேசும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஈரானிய தலைமை மிகுந்த படபடப்புடன் கவனித்து வருகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் ஈரானின்
ஈரானின் உயிர்நாடியாக மாறியுள்ள சீனா தங்களை அமெரிக்காவிற்கு காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற அச்சம் தெஹ்ரான் ஆட்சியாளர்களுக்கிடையே எழுந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் அலெக்ஸ் வாடங்கா இது குறித்து கூறுகையில், ஒரு காலத்தில் ஜெர்மனி தான் ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தது. ஆனால் இன்று அந்த இடத்தை சீனா முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. ஈரானின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 90% சீனா மட்டுமே வாங்குகிறது. இது தவிர ஈரானின் பாதுகாப்பு துறைக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களையும் சீனாவே வழங்கி வருகின்றது. ஈரானின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீனாவின் பட்டியலில் இருப்பதால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈரான் ஒரு பேரம் பேசும் கருவியாக மாற்றப்படலாம் என அஞ்சப்படுகிறது. ட்ரம்ப் பெஞ்சிங் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சீனாவிற்கு ஓடோடி வந்ததற்கு காரணமே இதுதான். எந்த சூழலிலும் எங்களை கைவிட மாட்டீர்கள் தானே என்ற உறுதிமொழியை சீனர்களிடமிருந்து பெறுவதே ஈரானின் முக்கிய நோக்கமாக இருந்தது. சீனாவுக்கு ஈரானின் எண்ணெய் தேவை என்றாலும் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு அதைவிட பெரியது. எனவே ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு சீனா அழுத்தம் கொடுத்தால் அது தெஹ்ரானுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். தற்போதைய நிலையில் சீனர்கள் ஈரானை கைவிடுவதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றாலும் அமெரிக்கா சீனா இடையிலான ஆக்கப்பூர்வமான உறவு ஈரானின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது. ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் வெற்றிகரமாக தோன்றினாலும் ஈரான் விவகாரத்தில் சீனா ஒரு இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து வருவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் சீனா ஒரு மிகவும் குறுகலான பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்காவுடன் சீனா கொள்கை ரீதியாக உடன்பட்டாலும் நடைமுறையில் அது சிக்கலாகவே நீடிக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானை வலியுறுத்துவதற்கு முன்னதாக ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை நீக்க வேண்டும் என சீனர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. ஈரானை கட்டாயப்படுத்தும் விஷயத்தில் அமெரிக்காவுடன் சீனா முழுமையாக கைகோர்க்கும் என்பதற்கு இதுவரை எந்த ஆதாரம் இல்லை என ஆய்வாளர் அலெக்ஸ் வாடங்கா தெரிவித்துள்ளார். சீனா தனது உலகளாவிய நலனுக்காக அமெரிக்காவுடன் கைகோர்த்தாலும் ஈரானை தனது நிரந்தர கூட்டாளியாகவே பார்க்கின்றது. கடந்த கால் நூற்றாண்டு காலமாக ஈரானின் முக்கிய பாதுகாவலனாக சீனா இருந்து வருகிறது. எனவே ஈரானை முழுமையாக கைவிட்டு ட்ரம்புக்கும் சாய சீனா தயாராக இல்லை. ஈரானை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை சமநிலைப்படுத்த சீனா முயல்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகள் முக்கியம் என்றாலும் ஈரானிடமிருந்து கிடைக்கும் எரிசக்தி மற்றும் மூலோபாய நன்மைகளை சீனா இழக்க விரும்பவில்லை. இதன் காரணமாகவே ட்ரம்ப் முன்னிலையில் ஒரு முடிவையும் ஈரான் முன்னிலையில் மற்றொரு முடிவையும் சீனா எடுத்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பெஞ்சிங்கில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரான் போருக்கு தீர்வை தருமா அல்லது ஈரானுக்கு சீனா மேலும் கால அவகாசம் பெற்று தருமா என்பது வரும் நாட்களில் உறுதியாகிவிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான சந்திப்பில் ஈரான் போரின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு அதிரடி முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எவ்வித ராணுவ உதவிகளையும் சீனா வழங்காது என ஷி ஜின்பிங் உறுதியளித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை அன்று பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ட்ரம்ப் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். ஈரானுக்கு இனி எந்தவிதமான ராணுவ உபகரணங்களையோ அல்லது ஆயுதங்களையோ சீனா வழங்காது என்று அதிபர் ஷி என்னிடம் தனிப்பட்ட முறையில் உறுதியளித்துள்ளார் என ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்தார். ஈரான் தனது ராணுவ வலிமைக்கு சீனாவை அதிகம் நம்பியிருக்கும் சூழலில் ஷி ஜின்பிங்கின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவிற்கு கிடைத்து மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சீனா ஈரானை முழுமையாக கைவிட தயாராக இல்லை என்பதையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். சீனா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும் பகுதியை ஈரானிடமிருந்தே வாங்குகிறது. ராணுவ உதவிகளை நிறுத்தினாலும் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை என்பதில் ஷி ஜின்பிங் உறுதியாக உள்ளார். ஏற்கனவே ஈரானின் நிழல் ராணுவ அமைப்புகளான ஹிஸ்புல்லாவிற்கான ஆதரவு தொடர்புகளை அமெரிக்கா துண்டித்துள்ள நிலையில் தற்போது சீனாவின் இந்த ஆயுத தடை உறுதிமொழி ஈரானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஒருபுறம் போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் மறுபுறம் அமைதிக்கான முயற்சிகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகளிடையே நடைபெற்ற 3வது சுற்று பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் நேர்மறையானதாகவும் அமைந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை இரு நாட்டு பிரதிநிதிகளும் மீண்டும் சந்தித்து பேச உள்ளனர். இதில் போர் நிறுத்தம் அல்லது எல்லை பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தளபதி அட்மிரல் பிரால் கூப்பர் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிடமிருந்து நிதி மற்றும்
மற்றும் ஆயுத உதவிகளை பெற்று வந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி ஆயுத குழுக்கள் தற்போது அந்த தொடர்பிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளனர். இது தற்செயலாக நடந்தது அல்ல, பல மாதங்களாக தீட்டப்பட்ட நுணுக்கமான திட்டமிடல் வெற்றி என அட்மிரல் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு வலையமைப்பை சிதைக்க அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கை பெரும் விலையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டு 14 அமெரிக்க படை வீரர்கள் மற்றும் சிரியாவில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் பொதுமக்களுக்கு அட்மிரல் கூப்பர் அஞ்சலி செலுத்தினார். ஈரானின் ஆதரவு துண்டிக்கப்பட்டுள்ளதால் லெபனான் மற்றும் காசா முனையில் செயல்படும் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகள் பலவீனமடையும் சூழல் உருவாகியுள்ளது. இது வாஷிங்டனில் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தனது 5 நாள் அரசுமுறை பயணத்தை தொடங்கும் பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்கிறார். இப்பயணத்திற்கு முன்னதாக இந்திய பிரதமரை உண்மையான பொக்கிசம் என அமீரக அமைச்சர் வர்ணித்துள்ளது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சர் ட்ரீம் அல் ஹாஷிமி கூறுகையில், ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட $100 பில்லியன் வர்த்தக இலக்கை இரு நாடுகளும் எட்டிவிட்டன. தற்போது இதனை $200 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டிங் போன்ற அதிநவீன துறைகளில் டீம் இந்தியா, டீம் UAE இணைந்து செயல்பட உள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இந்த பயணத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தால் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதை அமீரகம் கவலையுடன் கவனித்து வருகின்றது. ஒரு பொறுப்பான உலகளாவிய பங்காளியாக செயல்படவும் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஐக்கிய அரபு அமீரகம் சமீபத்தில் OPEC அமைப்பிலிருந்து வெளியேறியது குறித்து மோடியுடன் ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை விரிவுபடுத்துவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். அமீரகத்தில் வசிக்கும் 45 லட்சம் இந்திய புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பை அமைச்சர் ட்ரீம் அல் ஹாமிஷி வெகுவாக பாராட்டினார். வலுவான இந்தியாவும் வலுவான ஐக்கிய அரபு அமீரகமும் இல்லாமல் உலகிற்கு எதிர்காலம் இல்லை என அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இந்த பயணத்தில் பிரதமர் மோடி மே 16 தொடக்கம் 20ஆம் தேதி வரை நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி பின்வரும் நாடுகளுக்கு செல்ல உள்ளார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.